வியூவர்ஸ்னே நான் உங்கள் தோழி மதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சாரீ சுடிதாருக்கெல்லாம் வந்து மேட்சிங்காக வந்து ஹேர் பேண்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கிராண்ட் வேர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஸ்டோன்ஸு இதை மாதிரி மணியெல்லாம் வச்சு நம்ம வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஒரு பேசிக் மெத்தட் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் மெத்தட் கற்றுக்கிட்டாலே நம்ம வந்து நிறைய மாடல்லாம் நம்ம வந்து தைக்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஒரு கிளாத்தை உங்களுக்கு சாரியோ இல்லை சுடிதாரோ அதுக்கு ஏற்ற இதை மாதிரி ஃபேப்ரிக் உங்களுக்கு மீறும் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இதோட வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து 15 இன்ச்சஸ்க்கு இருக்குது. இது வந்து இன்னும் நமக்கு வந்து அகலம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 5 கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த லென்த்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபில்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து லென்த் எடுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பேண்ட் எலாஸ்டிக்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்றதுனால நான் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஹேரோட அதாவது அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். 4 இன்ச்சஸ்னால் இந்த 4 வந்து மடிக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ. இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி நம்ம மடித்து போடுவோம் இல்லையா, அப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து அழகாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே நமக்கு வந்து கிடைக்குது. கம்மியான விலைக்கு தான் கிடைக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கனாலே சின்னது தான், 15 ருபீஸ் தான். தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ராங் சைடு எடுத்துகிட்டு கிளாத்தோட ராங் சைடு எடுத்துகிட்டு இப்படி மடிச்சுக்குங்க. இப்படி மடித்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்க்கு மடித்து இதை இப்படி மடித்து தைச்சிக்குங்க. சரிங்களா? அதே போல் ஆப்போசிட் சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி 2ஆக மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருவோம். கைடு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓரமாக போட்டிங்கன்னா தையல் வந்து பிஞ்சு வந்துடும். அதனால ரொம்ப ஓரமாக போடாதீங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கேப் விட்டு போட்டுக்கலாம். அதாவது கைடு அளவுக்கே போதும். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதை மாதிரி தையல் போட்டதும் இதை வந்து இப்படி உல்டாவாக பிரிச்சுக்கலாம். இப்படி திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ வந்து தையல் சைடு வந்து உள்ளே போயிடும். அந்த கரெக்டான சைடு வந்து நமக்கு வந்து வெளியே கிடச்சிரும். இதை மாதிரி ஒரு பைப் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். கிடைச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த எலாஸ்டிக்கை வந்து இதை மாதிரி பின் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. பின் எடுத்துட்டா இப்போ இதை என்ன பண்ணுவோம், இதை மாதிரி வச்சு ரொம்ப கிட்டக்க வச்சு நம்ம வந்து தையல் போட வேண்டாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இந்த எலாஸ்டிக்கை வந்து இது மாதிரி தையல் போட்டுக்குவோம். பேண்ட் எலாஸ்டிக்காக இருந்தால் நம்ம அழகாக நாட் போட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கும். அது கிடைக்கல அப்படின்னவே நான் வந்து இந்த எலாஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பட்டையாக இருக்க எலாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். அது வந்து பேண்டுக்கு கரெக்டாக வராது. இது மெலிசாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு.
இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வந்து பேண்டோட அளவு நம்மளோட ஏருக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம துணி வந்து ரொம்ப அதிகமாக வச்சதுனால நமக்கு இதை மாதிரி சுருக்கம் அதிகமாக கிடைக்கும். ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும். நீங்கள் 15 மட்டும் கிடையாது, 20 கூட நம்ம எடுத்துக்கலாம். லென்த்து வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு துணி வந்து நல்லா பஃப்னு நமக்கு ஏர் பேண்ட் நல்லா நம்ம சுருக்கத்தோடு கிடைக்கும். கம்மியாக கொடுக்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து சுருக்கம் கிடைக்காது. இது இந்த அளவுக்கு நம்ம வந்து அகலம் எடுத்துக்கணும்னு இல்லை, ஒரு 2 கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் மெலிசா. இப்போ லாஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே அதாவது ஒரு சைடு இருக்கு இல்லையா, நம்ம மடித்து தைச்சிருக்கோம்ல, இந்த சைட் கூட இதை இப்படி உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணோன்னா இது இப்படி உள்ளே போகும். அதாவது நம்ம ஸ்கர்ட்டுக்கு தைக்கிறோம் தெரியுமா, அதே மெத்தட் தான். இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இப்படி உள்ளே போயிடுதா, நல்லா ஈக்குவல் பண்ணிக்கோங்க. திருப்பி நல்லா ஈக்குவல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி உள்ளே போயிடும். இப்படி உள்ளே போனதும் எலாஸ்டிக்கை வந்து லாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நடுவுலலாம் இருக்கக்கூடாது எலாஸ்டிக்கு, மேலேயும் இருக்க வேண்டாம். நல்லா இந்த அளவுக்கு அடியில் நீங்கள் எடுத்துகிட்டு வரா மாதிரி எடுத்துகிட்டு வந்து கையிலேயே அழகாக சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்குவோம். இப்போ எலாஸ்டிக் வந்து எட்ஜில் இருக்குது. அப்படியே திருப்பிக்கிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டாச்சு. தையல் போட்டதும் ரப்பர் பேண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நம்ம ஹேர் பேண்ட்க்கு நம்மளோட ஹேருக்கு எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தைச்சிக்கலாம். ரொம்ப லென்த்தாக அதிகமாகவும் தைச்சிட்டிங்கன்னா வந்து 3-4 ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹேருக்கு. அதனால உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எலாஸ்டிக்கோட அளவை கட் பண்ணிவிட்டு துணியோட லென்த்தை அதிகப்படுத்திக்குங்க. இதுதான் இதுக்கான சிறந்த டிப்ஸு. இப்போ இதுக்கான சிம்பிள் டெக்கரேட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸ்டோனுக்கு வந்து நம்ம அழகாக போட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சீக்கிரம் விழாது. இல்லை எனக்கு இன்னும் சிம்பிளாக வேணும் அப்படின்னா இதை மாதிரி மணிலாம் விற்கிது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது மணிங்க ஏதாவது இருந்தாலும் எடுத்து இதை மாதிரி கம்பி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி அந்த கம்மல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது இப்படி வந்து நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு ஹூக் மாதிரி வந்துடும். அப்போ இதை மாதிரி நம்ம வந்து மடக்கிட்டோன்னா நமக்கு இது மாதிரி கிடச்சிரும். நூல் எடுத்து ஊசி நூல் எடுத்து இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக தொங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவாக தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபேப்ரிக் க்ளோ வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்டோனாக இருந்தாலும் இந்த ஃபேப்ரிக் க்ளோ வந்து அழகாக ஒட்டிக்கும். இந்த குழந்தைங்களோட ஸ்கர்ட்டு அது இது எதாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து காஞ்சிரும், அப்படியே காஞ்சி போயிடும். அப்போ காஞ்சும் போது நமக்கு வந்து தெரியாது, வெளியே தெரியாது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அழகாக 2ஆக யூஸ் பண்ணி 2 சைடு அழகாக நம்ம அந்த குடுமி போடும்போது போட்டு விட்டோன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டு தான், எப்படி நமக்கு தோணுதோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சதும் நல்லா நம்ம பேண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி இன்னொரு பேண்டும் பண்ணியாச்சு. இதை மாதிரி மணி ஒர்க் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஹேர் சைஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டோன் ஒட்டியாயிடுச்சு. இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். நமக்கு வந்து பேசிக் மட்டும் தைக்க தெரிஞ்சிச்சுன்னா போதும், என்ன டிசைன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். குட்டி குட்டி சின்ன சின்ன ஸ்டோன் பேக்கெட்லாம் கடையில் விற்கும். அதை மாதிரி பேக்கெட் இருந்தாலும் அது வந்து ஒரு பேக்கெட் 12 இல்லாட்டி 15 ருபீஸ் தான் இருக்கும். அதை வாங்கியும் நீங்கள் ஃபுல்லாக இதை மாதிரி ஃபேப்ரிக் க்ளோ வச்சு ஒட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். இது சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மணி இருந்துச்சுன்னா நம்ம நீடில் வச்சு தைச்சிக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகினர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம தமிழ் வாசனை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.